சில பேருக்கு பார்த்தா வந்துட்டு வேலை அமையவே அமையாது. தொழில் அப்படிங்கிறது கைக்கூலி வரவே வராது. கிடைக்கும், ஆனா அங்க போனா செட் ஆகாதுன்னு ஓடி வந்துருவாங்க வேலையில. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும்? இதுக்கெல்லாம் என்ன பரிகாரங்கள் செய்தா சரியாகும்? முதல்ல ஒரு ஜாதகர் வந்து ஜாதகம் பார்க்கும்போது அவர் ஜாதகம் அவர் உண்மையான ஜாதகம் தானான்னு நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ அவங்களோட ஜாதகம் உண்மையான்னு பார்க்கணும். ஓகே. அதுக்கு சில டூல்ஸ்லாம் இருக்கு, டெர்மினாலஜிஸ் இருக்கு. நம்ம கிளைண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது எப்படி சார் அதை கண்டுபிடிக்கிறது? இவங்க ஜாதகம் தவறா இருக்கு, இது உங்களோட ஜாதகம் அந்த டைம் அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு டூல் இருக்குமா, அவர் ஒரு டைம் கொடுத்துருப்பாரு. ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறோம். பர்த் டைம் அப்படின்னா முன்னாடியே பழைய காலத்தில் டெக்னாலஜி டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் எப்படி சொல்லுவோம், சிரசு உதயம், குழந்தை வந்து பிரசவமாகி வரக்கூடியதை சொல்லுவோம் இல்லையா. அக்யூரேட் டைம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதனுடைய முதல் சுவாசம்ங்கிறது அந்த தொப்புள் கொடி கட் பண்ண பிறகு உள்ளது தான் முதல் சுவாசம். அப்போதே தான் அந்த குழந்தையுடைய இந்த பிறவிக்கான கணக்கு தொடங்கும். அந்த மாதிரி ஜாதகத்தில் இதுதான் தோஷம்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதை சரி பண்ணுறதுக்கு கோவிலுக்கும் போக சொல்லணும். பை த டைம் வந்து அந்த குடும்பத்தில் ஜோதிட ரீதியாக என்ன தீர்வு சொல்கிறோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல என்ன பலம் என்ன பலகீனம், அதுக்கு உண்டான டைம் ஸ்பேஸ் என்ன, நல்ல நேரம்னா எப்போ வரும், கொஞ்சம் ஃபேவரபுளாக எப்போ வரும், அதுக்கு முன்னாடி இதை கடக்கிறதுக்கு அவருக்கு உதவி பண்ணக்கூடிய தெய்வம்னு ஒன்று அந்த ஜாதகத்தில் இருக்கும். அதுக்கு நிறைய கேல்குலேஷன் சொல்கிறோம். நம்ம இந்த தெய்வம் சார்ந்த வழிபாடை நீங்கள் செஞ்சால், இந்த தெய்வம் சார்ந்த இந்த நவகிரகம் சார்ந்த நபர்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு இதை தாங்கக்கூடிய சக்தி கிடைக்கும்னு தான் சொல்லணுமே தவிர ஓவர் நைட்டில் சரியாயிடும் சொல்லணும். வணக்கம் மக்களே, இன்னைக்கு ஆன்மீக வேர்ல்ட் நிகழ்ச்சியில யாரை சந்திச்சு பேச போறோம்னா மாகாளி கொடி கணேஷன் அவங்களை சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். ஸோ பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நிறைய விஷயங்களுக்கு பரிகாரங்கள் பண்றாங்க. திருமண தடை இருக்கட்டும், குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறதுக்கு பரிகாரம் பண்றாங்க. சில பேருக்கு பார்த்தா வந்துட்டு வேலை அமையவே அமையாது. தொழில் அப்படிங்கிறது கைக்கூடி வரவே வராது. கிடைக்கும், ஆனா அங்க போனா செட் ஆகாதுன்னு ஓடி வந்துருவாங்க வேலையில இருந்து. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும்? இதுக்கெல்லாம் என்ன பரிகாரங்கள் செய்தா சரியாகும்? கட்டாயமாக சொல்லலாம். முதல்ல ஒரு ஜாதகர் வந்து ஜாதகம் பார்க்கும்போது அவர் ஜாதகம் அவர் உண்மையான ஜாதகம் தானான்னு நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ அவங்களோட ஜாதகம் உண்மையான்னு பார்க்கணும். அதுக்கு சில டூல்ஸ்லாம் இருக்கு, டெர்மினாலஜிஸ் இருக்கு. நம்ம கிளைண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களுக்கு பலன் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜாதகம் சரிதானாங்கிறத செக் பண்ணிட்டு அவங்கள்ட்ட கடந்த கால வாழ்க்கை இருக்கு இல்லையா. ஒரு 30 வயசுல ஒருத்தர் வரார், வேலை தான் அவருக்கு பிரச்சனை. அந்த 30 வருட காலத்துல அவருக்கு டைம் இருந்திருக்கு இல்லையா. எப்படி ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கோ, இந்த ஜாதகங்கிறது அவர் தலையில் எழுதப்பட்ட பிரம்ம லிபி. அவருடைய விதி, அவருடைய முதல் சுவாசத்திலேருந்து கடைசி சுவாசம் வரைக்கும் இதையெல்லாம் தான் அவர் அனுபவிக்க போறார். அவருடைய எல்லை இது, இதெல்லாம் அவருக்கு ப்ளஸ் இருக்கும், இதெல்லாம் மைனஸ் இருக்குங்கிறது எல்லாமே ஒரு பேக்கேஜாக இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேரை நம்ம ஃபர்தராக ஃபியூச்சருக்கு போய் அனலைஸ் பண்ண போகிறோம்னா கம்பல்சரி நம்ம பாஸ்ட் லைஃப்பை அனலைஸ் பண்ணணும். ஒரு 5-6 கேள்விகள் கேட்பதன் மூலமாக அவருடைய படிப்பு, அதுக்கு முன்னாடி அவருடைய ஒரு உணவு பழக்க வழக்கம், அவருடைய குடும்ப பின்னணி, இதெல்லாம் நம்ம கிராஸ் செக் பண்ணி அதெல்லாம் சரின்னு சொன்னால் மட்டும்தான் நாளைய பற்றி நம்ம பேசணும். இப்போ ஜாதகத்தில் ஒரு 1/4 மணி நேரம் ஒரு டைம் வித்தியாசமாக போட்டுட்டார், அவர் ஆண் வந்திருக்கிறார், ஆனால் பெண் ஜாதகம் மாதிரி அது காட்டுது அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய அத்தனை பலனும் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ வரவருக்கு ஒரு நம்பிக்கை வரும். எப்படி சார் அதை கண்டுபிடிக்கிறது? இவங்க ஜாதகம் தவறா இருக்கு, இது உங்களோட ஜாதகம். அந்த டைம் அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு டூல் இருக்குமா, அவர் ஒரு டைம் கொடுத்துருப்பார். ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறோம். பர்த் டைம் அப்படின்னா முன்னாடியே பழைய காலத்தில் டெக்னாலஜி டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் எப்படி சொல்லுவோம், சிரசு உதயம், குழந்தை வந்து பிரசவமாகி வரக்கூடியதை சொல்லுவோம் இல்லையா. அக்யூரேட் டைம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதனுடைய முதல் சுவாசம்ங்கிறது அந்த தொப்புள் கொடி கட் பண்ண பிறகு உள்ளது தான் முதல் சுவாசம். அப்போதே தான் அந்த குழந்தையுடைய இந்த பிறவிக்கான கணக்கு தொடங்கும். அந்த சுவாசத்துலேருந்து அந்த டைம் எடுத்து கொடுக்கணும். அவங்க 10:38னா 10:38ன்னு கொடுக்கணும். அந்த டைம் ரேண்டமாக கொடுக்குறாங்க, ஒரு 10 கொடுக்குறாங்க, இல்லை 10:20 கொடுக்குறாங்க அப்படின்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு டெக்னிக்கல் இருக்குது. அதை யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவருக்கு சரியா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கேட்போம். ஸோ கடந்த கால வாழ்க்கையில் எல்லாமே சரியாக இருந்தது. உதாரணத்துக்கு அவருக்கு ஒரு 12 வயசில் உங்களுக்கு விபத்து நடந்ததா அப்படின்னு ஒரு 30 வயசு நபரை கேட்குறோம் அப்படின்னா, ஆமாங்க கரெக்டாக 12 வயசில் நடந்ததுன்னு சொன்னோம்னா we can proceed further. இல்லைங்க எனக்கு விபத்தே நடந்ததே இல்லைன்னா நம்ம அனலைஸ் அங்கேயே தப்புன்னு இருக்கும். ஸோ அங்கேயே நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கணும். ஒவ்வொரு ஜோதிடருமே செல்ஃப் அனாலிசிஸ் இருக்கணும். வந்தவங்களுக்கு ஒரு, அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி ஃப்ளூக்கில் சொல்கிறதோ இல்லை ஒரு கெஸ்ஸில் சொல்லி நீங்கள் எல்லாம் நல்லவர், ரொம்ப நல்லவர், தர்மம் பண்ணுவீங்க எல்லாருக்கும் இப்படி சொல்கிறத விட இதில் உள்ள ப்ளஸ் எல்லாம் இது, இதில் உள்ள மைனஸ்லாம் இது, உங்களுக்கு உண்டான ஃபேவரபிள் டைம்ங்கிறது இந்தந்த ஏஜில் வரும், இந்த எல்லையில் வரும். இப்போ பணம்னா ஒருத்தர் கோடீஸ்வரனாகவும் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. உங்களுக்கு கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் இல்லைன்னு முகத்துக்கு நேரம் அடித்த மாதிரி சொல்லாமல்
ரொம்ப அதிகமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட வேண்டாம், நிதானமாக போங்க, கொஞ்சம் லாபம் வந்தாலும் பரவாயில்ல, சேஃபாக இருங்க அப்படின்னு கைடன்ஸ் கொடுக்கறது தான் ஒரு கடமை ஒரு ஜோதிடருக்கு. ஓகே. மருத்துவத்தையும் ஜோதிடத்தையும் நம்ம எங்கெல்லாம் கம்பைன் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா, முன்னாடி சொன்ன மாதிரி அந்த அனாலிசிஸ் பண்ணக்கூடிய டூல் இருக்கு இல்லையா, என்னென்ன இவர் கம்மியாக இருக்குது, இப்போ ஆர்பிசி கம்மியாக இருக்குது, டபிள்யூபிசி கம்மியாக இருக்குது, இப்போ ஒருத்தருக்கு டெங்கு வந்திருக்குன்னா அவருக்கு வந்து அல்டிமேட்டாக பிளேட்லெட் கவுண்ட் குறைஞ்சிருக்கு அப்படின்னா டெங்குன்னு சொல்லி சொல்கிறோம். இதெல்லாம் டெக்னிக்கல். இப்போ பிளேட்லெட் குறைஞ்சிருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம், அந்த மாதிரி ஜாதகத்தில் இதுதான் தோஷம்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதை சரி பண்ணுறதுக்கு கோவிலுக்கும் போக சொல்லணும். பை த டைம் வந்து அந்த குடும்பத்தில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு தாய்க்கோ அக்கா தங்கை யாரோ ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த குடும்பத்தில் இறுதி காலத்தில் கவனிக்காமல் விட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஒரு ரூம்குள்ளே படுத்துட்டு இருப்பாங்க, வெளியெல்லாம் தெரிஞ்சிருக்காது. ஆனால் அந்த மன வேதனையிலே புழுங்கி அவங்க இறந்துருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தில் அடுத்து வரக்கூடிய கல்யாண பருவத்தில் திருமணமே கூடி வராமல் இருக்கும். திருமணம் ஆகி 10 வருஷம் 15 வருஷம் குழந்தை பிறப்பு இல்லாமல் இருக்கும். எல்லா வசதி வாய்ப்பும் இருக்கும். அப்போ எவ்வளவு இருந்தும் ஏன் மிஸ் ஆகுது அப்படின்னா, கடவுள் வந்து பாரபட்சமே இல்லாதவர். உனக்கு வந்துட்டேன், இத்தனை பூஜை பண்ணிட்டேன், இவ்வளோ ரூபாய் உனக்கு 5 லட்ச ரூபா செலவு பண்ணி திருப்பணி பண்ணிட்டேன், எனக்கு இது நடந்துடணும் அப்படின்னா, அந்த ஒரு மூலையில் அந்த வேதனைப்பட்ட ஆன்மாவும் இருக்கும் இல்லையா, அதையும் அவர் நியாயம் பண்ணணும்ல, அந்த இதுக்கும் ஜஸ்டிஃபை பண்ணணும்ல. ஸோ அதுக்கு பிரதிநிதியாக இப்போ வந்து யாராவது ஒரு ஏழை பெண்ணுக்கோ அல்லது ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு கொண்டு போய் அந்த உதவியை பண்ணி அன்னைக்கு செய்யாமல் விட்ட தவறு என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரி, அது இவர் தான் பண்ணியிருக்கணும் அவசியம். தாந்திரிக பரிகாரம் தான் எல்லாத்துக்குமே. இதை வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு பேர்ல சொல்லிக்கலாம். வாழ்வியல் பரிகாரம் சொல்றாங்க, தாந்திரிகம் சொல்றாங்க. நாங்க சொல்ல வர்றது என்னன்னா, தெய்வம் மனுஷ ரூபேனான்னு சொல்றோம். இப்போ உங்களுக்கு ஒரு ஹெல்ப் வேணும், பணம் வேணும், உங்களுக்கு வந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்றாருன்னு வச்சுங்க, உங்க ஜாதகத்துல உங்களுக்கு எந்த கிரகம் ஹெல்ப் பண்ணணுமோ அந்த கிரகம் வலுவா இருக்கிற நபரால மட்டும்தான் அதை செய்யவே முடியும். உதாரணத்துக்கு உங்களுக்கு இப்போ குரு வந்து உதவி பண்ணணும், யாரோ ஒருத்தர் வந்து அதான் வச்சுக்கோ முடிஞ்ச போது பணம் கொடுக்குறாருன்னா அவர் ஜாதகத்துல குரு வலுவா இருக்கும். உங்களுக்கு கஷ்டம் வரணும்னா நம்ம சொல்றோம், இவ்வளவு தான் நாங்கள் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்றோம்னா, நம்ம ஜாதகத்துல இப்போ புதன் வந்து ஒரு வியாதியை கொடுக்கணும், கடனை கொடுக்கணும்னு இருந்ததுன்னா யாரோ ஒருத்தரால பாதிக்கப்படுறோம் இல்லையா, அவர் ஜாதகத்துல அந்த கிரகம் சம்மந்தப்பட்டிருக்கும். ஸோ மனிதர்கள் மூலமாக அதை செயல்படுத்தும், நம்மளாம் எக்ஸிக்யூஷன் அவ்வளவுதான். டெசிஷன் மேக்கிங் நம்ம கிடையவே கிடையாது. அதனால நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ நான் என்ன வேணாலும் பண்றேங்க, எனக்கு நாளைக்கே காலைல சரியாகணும் அப்படின்னா நேரம் அனுமதிச்சா மட்டும்தான் அது ஆக முடியும். இன்னும் 1.5 வருஷத்துக்கு அவருக்கு பாதகாதிபதி புக்தி தான் நடக்க போகுதுன்னா அவர் என்ன வேணாலும் பண்ணலாம், அவர் பண்றது பூரா தவறாம. விச் மீன்ஸ் அவர் வந்து தெரியாம செஞ்சாரு, நாலேஜ் இல்லை அப்படின்னு அவசியமே இல்லை. அவருக்கு எல்லா நாலேஜும் இருந்திருக்கலாம். இதுக்கு முன்னாடி சில வருடங்களுக்கு முன்னாடி அவர் சுமாரா செஞ்ச விஷயங்கள் கூட சக்சஸ் ஆயிருக்கும். அப்போ அவர் அதே கால்குலேஷனோட தான் பண்ணியிருப்பார். ஸோ கிரக நிலைகள் நமக்கு வர வேண்டிய நேரத்தை பொறுத்து, இப்போ நம்ம யாரோ ஒருத்தர் சாதாரணமா பேசியிருப்போம், நமக்கு நேரம் செல்லாம் அவங்க பெருசா தப்பா எடுத்துப்போம். ஸோ எல்லாமே நம்ம சூழ்நிலை தான் இதை தீர்மானிக்கும். இப்போ இண்டிவிஜுவலா இப்போ நம்ம நினைக்கலாம், நாத்திகவாதம் பேசுறவங்க, பகுத்தறிவு பேசுறவங்க வந்து இவ்வளோ கோடி மக்கள் இருக்காங்க, தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்காங்க, வேர்ல்டுல வந்து இத்தனை மில்லியன் பீப்புள் இருக்காங்க, இது எல்லாத்துக்கும் கடவுள் வந்து டிசைன் பண்ணுவாரா? டிசைன் தான் பண்றாரு. ஏன்னா யமதர்மன்ட்ட சித்திரகுப்தன்னு சொல்றோமே, அதெல்லாம் புராணத்துல சொல்றதா வேணா இருக்கலாம். அது எப்படி நீங்க ஒரு ஒரு பஸ் இருக்கு, அதுல ஒரு விபத்து நடக்குதுன்னா 50 பேர் போறாங்க, ஒருத்தர் கீறல் கூட இல்லாம வரார், ஒருத்தர் ஸ்பாட்லேயே இறந்து போறார், ஒருத்தருக்கு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி ஐசியூவில் இருக்கார். எந்தெந்த விதத்தில் பொருளாகவோ பணமாகவோ உடம்பு சார்ந்தோ அவர் சிரமப்படணுமோ அதெல்லாம் படுவார். ரொம்ப புண்ணிய பலம் இருந்ததுன்னா அந்த இடத்துல இருந்தாலும் அவர் அதால் பாதிக்கப்படவே மாட்டார். ஸோ நம்ம அதனால தான் சொல்கிறோம், பூர்வ புண்ணியம் எதுக்கு சொல்கிறோம்னா, இப்போ எங்கள் தாத்தா எங்கள் அப்பாலாம் இருக்கிறாங்கன்னா அவங்க ப்ராப்பர்ட்டி ஒன்று நான் அனுபவிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய கேல்குலேஷன் கூட எனக்கு வரும், அந்த புண்ணியமும் வரும் பாபமும் வரும். இதை நான் செய்யவே இல்லையே அப்படின்னா இந்த சொத்தும் நம்ம சம்பாதிக்கவே இல்லை இல்லையா. ஸோ அவங்கள்ட்டேருந்து நமக்கு கிடைக்கும்போது அந்த கர்மாவும் கிடைக்கும். ஜோதிட ரீதியாக என்ன தீர்வு சொல்கிறோம் அப்படின்னா, தெரிஞ்சுக்கிறோம் முதல்ல என்ன பலம் என்ன பலகீனம், அதுக்கு உண்டான டைம் ஸ்பேஸ் என்ன, நல்ல நேரம்னா எப்போ வரும், கொஞ்சம் ஃபேவரபுளாக எப்போ வரும், அதுக்கு முன்னாடி இதை கடக்கிறதுக்கு அவருக்கு உதவி பண்ணக்கூடிய தெய்வம்னு ஒன்று அந்த ஜாதகத்தில் இருக்கும். அதுக்கு நிறைய கேல்குலேஷன் சொல்கிறோம். நம்ம இந்த தெய்வம் சார்ந்த வழிபாடை நீங்கள் செஞ்சால், இந்த தெய்வம் சார்ந்த இந்த நவகிரகம் சார்ந்த நபர்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு இதை தாங்கக்கூடிய சக்தி கிடைக்கும்னு தான் சொல்லணுமே தவிர ஓவர் நைட்டில் சரியாயிடும் சொல்ல முடியாது. ஸோ அது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரொம்ப பெரிய அளவில் சில பேர் லைஃப்பில் இருக்கும், கிராஜுவலாக இல்லாமல். ஒரு 20 வயசு வரைக்கும் படிப்பு வாசனையே இல்லாமல் எந்த விதமான ஒரு ரெக்கக்னிஷனும் இல்லாமல் சில பேர் இருப்பாங்க. நல்ல தசாபுக்தி மாறும்போது படித்த நிறைய பேர் வேலை கொடுக்குற பொசிஷனில் அவங்க வருவாங்க. தனி நபர் ஜாதகம் தான் அவங்களுக்கு வலுவாக வேலை செய்யுமே தவிர இன்னொன்று பண்ணதுனால அது மாறாது. இப்போ தெய்வத்தை வழிகாமிக்கிறது மட்டும் நம்ம வேலை, அதுக்கு உண்டான அனுமதி ஜாதகத்தில் இருந்தால் தான் அந்த கோயிலுக்கே அவரால் போக முடியும். ஸோ ஒரு விஷயம் நடக்கணும்னா கடவுள் அனுபவிச்சா மட்டும்தான் எதுவுமே நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம், தொடர்ந்து பேசலாம். ரொம்ப நன்றி.